ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட பேசிக் கான்செப்டான லாஸ்ட் செஷன். என்ன செஷன் பார்க்க போறோம்னா HCF அண்ட் LCM தான். HCF LCM எங்க யூஸ் ஆகும்னு முதல் சொல்லிடுறேன். LCM நமக்கு டைம் அண்ட் ஒர்க்ல கண்டிப்பா தேவைப்படுங்க. ரெண்டு பேத்துக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்க, டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க LCM தான் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ LCM எங்க தேவைப்படும்னா கண்டிப்பா டைம் அண்ட் ஒர்க்ல. HCF எங்கேயுமே தேவைப்படாதுன்னு தோணும். ஆனா நான் சொல்றேன் எங்க ஒர்க் ஆகணும். HCF LCM ரெண்டுமே மெயின்ஸ் DI இருக்கு பாத்தீங்களா? மெயின்ஸ் DIலையும் குவாட்ராட்டிக்லையும் கண்டிப்பா தேவைப்படும். எப்படின்னா நமக்கு DI கொடுத்துருவான். DIல ஒரு 2-3 வேரியபிள் வச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 வேரியபிள், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ABC 3 வேரியபிள் இருக்குன்னா கொடுத்துருவான். A is HCF of 68 and 72, 68,72 இப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? உட்காந்து HCF கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம், தெரியலன்னா கஷ்டமாயிரும். எப்படி பண்றது? ஷார்ட்கட் என்ன? அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஷார்ட்கட்னா நம்ம ஃப்ளூக்ல போட போறதுல கான்செப்டுவலா சொல்றேன் பாருங்களேன். HCFக்கும் LCMக்கும் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HCF என்னன்னா H ஃபார் ஹையஸ்ட், C ஃபார் காமன், F ஃபார் ஃபேக்டர். ஃபேக்டர்னா என்னங்க? இப்போ ஒன்றும் இல்லை, 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. இதுவும் மெயின்ஸ்ல தேவைப்படும். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 6 அப்படின்னு கொடுத்துருவான். A இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 6ன்னு கொடுத்துருவான். அப்போ ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, 30 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 30 எந்த நம்பர்லாம் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு பார்க்கலாம். எல்லா நம்பருக்குமே 1ம் அதே நம்பரும் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும். அதாவது 30 30 டேபிள்ல 1 டைம் வரும், 1 டேபிள்ல கண்டிப்பா 30 டைம்ஸ் வரும். ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு 1 கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும், அதே நம்பர் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சும் வரும். பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? 1 கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும், அதே நம்பர் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும். இப்ப 30க்கு என்னென்னலாம் ஃபேக்டரா இருக்க சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? 2 டேபிள்ல வருமா? 2ம் ஃபேக்டர். 3 டேபிள்ல வருமா? 3யும் ஃபேக்டர். 4 டேபிள்ல வராது. அப்ப 4 30ஓட ஃபேக்டர் கிடையாது. ஓகேவா? 5 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 7ல வராது, 8ல வராது, 9ல வராது, 10 டேபிள்ல வரும், எக்ஸ்ட்ராவா 15 டேபிள்ல வரும். ஓகேவா? அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இன்னொன்னு பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்டையும் இந்த லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30 வரும். இந்த செகண்டையும் செகண்ட் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30 வரும். தேர்டையும் தேர்ட் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30 வரும். ஃபோர்த்தையும் ஃபோர்த் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 30 வரும். ஓகேவா? இந்த மாதிரி பேரா இருக்கும். நீங்க ஒரு ஃபேக்டரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு ஃபேக்டரை மிஸ் பண்ணிட்டோன்னு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தை என்னது? CFனா அப்ப என்ன அர்த்தம்? காமன் ஃபேக்டர், காமனான ஃபேக்டர். ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு. இப்போ 60 வச்சுக்கோமா? 60 வேணாம், ரொம்ப பெருசா போயிடும், நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். சரி, 60 வைப்போம், என்ன தப்பு, பெருசாதான் போட்டுமே. 60. இதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வழக்கம் போல 1. அப்போ வழக்கம் போல இன்னொன்னு என்னவா இருக்கும்? 60 இருக்கும். அடுத்து இப்ப பாருங்களேன், நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. 2
அப்ப செகண்ட் லாஸ்ட் என்னவா இருக்கும்? 30 இருக்கும். அடுத்து 3 டேபிள்ல 60 வரும். அப்ப தேர்ட் லாஸ்ட் என்னவா இருக்கும்? 20 இருக்கும். அடுத்து 4 வரப்ப இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 15 இருக்குமா? அடுத்து 5 வந்துச்சுன்னா இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 12 இருக்குமா? 6 வந்தா 10 இருக்கும். 7 8 9 எதுவுமே வராது. ஓகே, இது எல்லாமே என்னது? 60யோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே 60யோட ஃபேக்டர்ஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, இதெல்லாம் எஸ்எஸ்சி கொஸ்டின். வாட் ஆர் காமன் ஃபேக்டர் ஆஃப் 30, 60 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னென்ன வரும்? ஒண்ணுமே இல்லை, 1 வந்து எந்த HCF எடுத்தாலும் காமன் ஃபேக்டர் 1 இருக்குங்க. எந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் கேட்டாலும் 1 கண்டிப்பா இருக்கும். வேற என்னலாம் இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. காமனா ரெண்டுலயுமே இருக்கிற நம்பர் சொல்றேன் நான் இப்போ. 1 மினிட் 1 2 3 5 6 இது எல்லாமே இங்கேயும் இருக்கா? 10 15 30 வரைக்குமே எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே ரெண்டுலயும் இருக்கு. இப்போ வந்து 20 வந்து காமன் ஃபேக்டரா 30க்கும் 60க்கும்? கிடையாது. ஏன்னா 20 வந்து 30யோட ஃபேக்டர் கிடையாது, ஆனா 60யோட ஃபேக்டரா இருக்கு. இப்ப 20 காமன் ஃபேக்டர் கிடையாது. அதே மாதிரி 12 வந்து காமன் ஃபேக்டரான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சில நம்பர்ஸ் இருக்காது, ரெண்டுல ஒரு இதுல காமனா இருக்கும், இன்னொன்னுல இருக்காம இருக்கும். அப்போ காமன் ஃபேக்டர்னா ரெண்டுல இருக்காது. இப்போ HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா? இருக்கிறதுலே ஹையஸ்டான நம்பர் என்னவா இருக்கோ அதுதான் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ்ல. இன்னும் இதுல என்னென்ன விட்டோம்? 15 30. ஓகே, இதெல்லாம் காமன் ஃபேக்டரா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன? 30. அப்ப 30 தான் HCF. ஓகேவா? இத இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்ல. நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லவா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ HCF ஆஃப் 30, 60 கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ரெண்டுக்கு ரேஷியோ எடுப்பேன், 1:2ன்னு. இந்த நம்பரை அப்படியே டிவைட் பண்ணுவேன், 30/1. இல்ல இது கஷ்டமா இருக்குன்னா நான் 60/2ன்னு போடுவேன். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர்னா வரும். அந்த ஆன்சர் தான் HCF. எப்பவுமே ஒண்ணுமே இல்லைங்க. HCFனா என்னது? ரேஷியோனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ HCFனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ரேஷியோனா என்னன்னு தெரியணுமா? ரேஷியோனா ஒண்ணுமே கிடையாது. மேக்சிமம் எவ்வளவு தூரம் டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டிவைட் பண்ணி கொண்டு வருது. அப்ப மேக்சிமமா எவ்வளவு தூரம் டிவைட் பண்ணுவோம்? ரெண்டுலையும் காமனா எவ்வளவு தூரம் கட் பண்ண முடியுதோ. இப்ப இத நம்ம இப்படியே எழுதலாம், 15:30 எழுதலாம், 3:6 எழுதலாம், 1:2 எழுதலாம். ஆனா இதுல மேக்சிமமா எங்க வரைக்கும் டிவைட் பண்ண முடியுது? இதுதானே மேக்சிமம் டிவிஷன். இதுக்கு மேல இந்த ரேஷியோவை குறைக்க முடியாது. அப்படி மேக்சிமமா குறைக்கிறதுக்கு பேர் தான் ரேஷியோ. எக்ஸாக்ட் ரேஷியோ இதுதான். ஓகேவா? இதுவும் ரேஷியோ தான், இதுவும் ரேஷியோ தான். ஆனா எக்ஸாக்ட் ரேஷியோன்றது 1:2 தான். ஓகேவா? இந்த 1:2 வரப்ப எவ்வளவு நம்பரால டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்லா காமன் ஃபேக்டர்லயும் ஹையஸ்டா ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சு டிவைட் பண்ணாதான் எக்ஸாக்ட் ரேஷியோ எப்பவுமே கிடைக்கும். அப்போ நீங்க இவ்வளவுலாம் மண்டையில ஏத்த வேணாம், ஜஸ்ட் ரேஷியோ எடுக்க போறீங்க, டிவைட் பண்ண போறீங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ இதே 30க்கும் 20க்கும் ரேஷியோ கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம். இதே 30க்கும் 20க்கும் ரேஷியோ கேட்கறாங்கன்னா HCF ஆஃப் 30, 20 இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்கறாங்கன்னா ரேஷியோ என்னது? ரேஷியோன்ற பாருங்க. HCF கேட்டாங்கன்னா ரேஷியோ என்னது? 3:2. அப்ப டைரக்டா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? 30/3னாலும் 20/2னாலும் 10 தான். ஸோ இதுதான் HCF. இவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இது வருதான்னு செக் பண்ணுவோமா? 30யோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன இப்ப எழுதுங்க. 1 2 3 5 6 15 30. இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 மறந்துட்டோம் பாருங்க. 10 அதான் முக்கியமா தேவையே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்.
ட்ரெடிஷ்னல் இதாங்க பிரச்சனை. எதையாவது விட்டுருவோம். ஆனா கான்செப்ட்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிற பாத்தீங்களா, அங்க எதுவுமே மிஸ் ஆகாது. 20யோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 4, 5, 10, 20. இதெல்லாம் 20யோட ஃபேக்டர்ஸா? இப்போ இதுல காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 5, 10. இது மட்டும்தான் காமன் ஃபேக்டர்ஸ். இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னது? 10. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் HCF பண்ணேன்னா 3 நிமிஷம் போயிடும். அதே இதை பண்ணேன்னா சரி 3 நிமிஷம் கூட வேணாங்க, நீங்க எவ்வளவு வேகமா பண்ணாலும் இதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் எடுக்குமா, இதுக்கு 5 செகண்ட் எடுக்குமா? இதுதான் டிஃபரன்ஸ். எவ்வளவு ரேஷியோல பண்றோம்? நம்ம 5 செகண்ட்ல பண்றோம். இந்த மெத்தட் தெரியாதவன் 60 செகண்ட்ல பண்றான். அவன் 12 மடங்கு டைம் எடுக்கிறப்ப நம்ம 1 மடங்குனா டைம் எடுக்கிறோம். புரியுதா நம்ம எவ்வளவு டிஃபரன்ஸ் காட்ட முடியும்னு? டைமும் மார்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் கம்மியா எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் அதிகமா எடுப்பீங்க. சரி, இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்ப்போமா HCFக்கு? ஓகே. HCF ஆஃப் 2 அடுத்தடுத்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12, 13 வேணாம். இதெல்லாம் பிரைம் நம்பர். ஒரு பிரைம் நம்பர் விழுந்துட்டாலும் அதோட HCF என்னவா இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்ல முடியாது. இப்போ 13, 26 இதுக்கு HCF வேணும்னா நம்ம 1:2ன்னு போட்டு டிவைட் பண்ணி 13 எடுத்துருவோம். அடுத்தடுத்த நம்பரா ஒரு 2 டிவிசிபிள் நம்பர் 25, 26 இந்த ரெண்டுக்கும் HCF கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்ல, அடுத்தடுத்த நம்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன்னு ஆட் நம்பரா இருக்கும், இன்னொன்னு ஈவன் நம்பரா இருக்குமா? ஒன்னு ஆட் நம்பரா இருக்கும், இன்னொன்னு ஈவன் நம்பரா இருக்குமா? அப்போ காமன் ஃபேக்டர் இருக்கிறப்ப 1, 2 இது ரெண்டுமே 1 ரெண்டுலயுமே இருக்கும். 25க்கும் 1 இருக்கும், 26க்கும் 1 இருக்கும். ஆனா 2 வந்து எங்க மட்டும்தான் இருக்கும்? 26ல மட்டும்தான் இருக்கும், 25ல இருக்காதா? சோ இங்கே ஹையஸ்ட் நம்பர்ன்றது கேன்சல் ஆயிருதா? இங்கே கேன்சல் ஆயிருதா? கண்டிப்பா 1, 2 எல்லாத்துலயும் வந்தாதான் அடுத்ததை பத்தி யோசிக்கவே செய்யணும் HCF வரப்ப. சோ இங்கேயே கேன்சல் ஆயிருது. அதுக்கு மேல நம்மளால அடுத்தடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோவை அதுக்கு மேல குறைக்கவே முடியாதுங்க. சோ HCF ஆஃப் அடுத்தடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து எப்பவுமே என்னன்னா 1 தான். ஓகேவா? கன்சிக்யூட்டிவா 2 நம்பர் இருக்கு, அதுக்கு HCF வேணும்னா அது எப்பவுமே என்னதான்? 1 தான். அதே மாதிரி ஒரு டேபிள்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1391 ரெண்டு ஒரே டேபிள்ல வருது. ஒன்னு பிரைம் நம்பரா இருக்கு, பிரைம் நம்பரோட டேபிள்ல வருதுன்னா அந்த பிரைம் நம்பரா ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? 13 HCF இருக்கும். ஓகேவா? ஒன்னும் இல்ல, அந்த அதே டேபிள்ல வருது பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா அதே டேபிள்ல வருதுன்னா 1:7 இதுதான் டிவைட் ஆகும் எப்பவுமே. சரி, இது கூட நம்ம மண்டையில ஏத்தவனாங்க நார்மலா பண்ணிடலாம். அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதோட ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிருச்சா, HCF என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இப்படி இருக்கு HCF ஆஃப் 34 and 36 இது ரெண்டுக்கும் ஒரு நம்பர் விட்டு ஈவன் நம்பர், ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் வருது, அதோட HCF வேணும்னா கண்ணை மூடிட்டு 2ன்னு போட்டுடலாம். இல்ல நான் ப்ராப்பரா நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் பண்றீங்கன்னா 17:18 டிவைட் பண்றப்ப என்ன ஆயிரும்? 2 வந்துடும். அவ்வளவுதான். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இதை டிவைட் பண்றப்ப கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிரும். கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரை ரேஷியோ எடுத்தோம்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? சோ 2 கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு HCF எடுத்தோம்னா 1. இதெல்லாம் செய்வான் எங்கன்னா டிஐல வச்சிருவான். 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரை கொடுத்து HCF எடுன்னு யோசிக்கிற ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆக கூடாது. கன்சிக்யூட்டிவ்னா 1, ஈவன் கன்சிக்யூட்டிவ்க்கு 2. இதுதான் அது HCF. நீங்க யோசிப்பீங்க 2 கொடுத்தா நான் நார்மல் மெத்தட்லயே பண்ணிடுவேன்ல, எனக்கு என்ன கவலைன்னு. இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல கேக்குறாங்க, இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க ஒரு இடத்துல, கர்சருங்க இந்த இருக்கு. A is HCF of
2,4,6, HCF LCM வந்து 2 நம்பருக்கு தான் கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை, எவ்வளோ நம்பருக்குனாலும் கேட்பாங்க. 10, ... 20 இதோட HCF தான் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு போட்டுறணுங்க. ஏ வந்து எப்படிடா இருக்கு, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கு. இது எல்லாம் டிவைட் ஆகுறப்ப எப்படி வரும் நம்மளுக்கு, எல்லாம் டிவைட் ஆகுறப்ப எப்படி வரும், 1, 2, 3, 4, 5 ... 10ன்னு வரப்போகுது. இதுக்கப்புறம் இது ரேஷியோ வராது. 1:2, 2:3:4, அப்படியே ... வச்சு /10 வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் ரேஷியோ வராது. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணோம்னா 2 தானே வருது, டைரக்டா போட்டுடலாம். கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட HCF 2 தான். ஓகேவா, ரொம்ப நுழைக்க வேணாம். HCFனா என்ன பண்ணணும், டிவைட் பண்றோம், ரேஷியோ எடுக்கிறோம். இப்போ 3 நம்பர் கொடுக்குறாங்க, 24, 30, 64. இந்த 3க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தனித்தனியா ரேஷியோ எடுத்துடக்கூடாது. 3க்குமே எப்பவுமே 3 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா தனித்தனியா ரேஷியோ எடுத்துடக்கூடாது. ஓகேவா, சேர்த்து தான் எப்பவுமே ரேஷியோ எடுக்கணும். இந்த 3க்கும் காமனா ரேஷியோ எடுக்கணும். 24:30:64. அப்ப டிவைட் பண்றப்ப என்ன வரும், 12:15:32. இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. முடியாதுன்றப்ப அப்படியே ஏதாவது ஒரு 2 பேரை எடுத்து டிவைட் பண்ணிக்க போறீங்க. 24/12, 30/15, இல்ல 64/32. எதை டிவைட் பண்ணாலும் 2 தான். சரி, இப்போ இதே இடத்துல HCF ஆஃப், இதுக்கப்புறம் 12 32 டிவைட் ஆகும்னு அதை கேன்சல் பண்ணக்கூடாது. அதான் தப்பு பண்ணிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா 3க்கும் ஒரே டைம் ரேஷியோ எடுக்கணும். 2 எடுத்து பண்ற வேலை வைக்க கூடாது. ஓகேவா, இப்போ HCF ஆஃப் அதே 24, 30, 96 இந்த 3ஐயும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை மாதிரி 2 டிவைட் பண்ண 2 டேபிள்ல ரேஷியோவா போட்டு போக கூடாது. அதுக்கு நீங்க இந்த எல் மெத்தட் போட்டுடலாம். ஸ்கூல்ல பண்ற மாதிரி 24, 30, 96 2 டேபிள்ல டிவைட் ஆகும். அப்ப 12, 15, அடுத்து இது என்ன வரும், 48. அடுத்த 2 டேபிள்ல வராது, அதனால 3 டேபிள்ல வரும். ஸோ 4, 5, 16. இதுக்கப்புறம் ஏதோ பண்ணி HCF கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லயே குளித்து வந்து புதைச்சாச்சு. டைம் வேஸ்ட் ஆக்க கூடாதுங்க. ரேஷியோ எடுக்கிறோமா, பார்த்ததும் தெரியணும் அது எல்லாமே 6 டேபிள்ல வரும்னு. 4:5:16. 4:5:16. ஓகேவா, ஓகே, 4:5:16 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ண முடியுமான்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்துருச்சு, 4ம் 5ம். ஸோ அதுக்கு அடுத்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை நார்மலா டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருமா, எந்த டேபிள்ல டிவைட் பண்ணமோ அதுதான் மேக்சிமம் ஆன்சரா இருக்கும். HCFல 30/5 6, 96/16 6, 24/4 4. ஓகே, அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிக்க வருவோமா. எல்சிஎம் ரொம்ப மோசமான டாபிக் ஸ்கூல் படிக்கிறப்ப. இப்பதான் தெரியுது இது எவ்வளவு ஈஸி. நான் மட்டும் இந்த ட்ரிக்கெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல கண்டுபிடிச்சிருந்தேன். எங்க மேக்ஸ் சாரை விரட்டி வெளுத்திருப்பேன். இதெல்லாம் சொல்லி கொடுக்காம ஏன்டா சொல்லி கொடுக்குறீங்கன்னு. 6th ஸ்டாண்டர்ட்லயே ரேஷியோன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எல்சிஎம் இப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கணும்ல. அதை விட்டு டப்பா போடு எள்ளு போடுன்னு சாவடிச்சுட்டு 12க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம பையன் எள்ள போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எள்ளு போடுவாங்க. 12 24 முதலில் 2 டேபிள்ல 6, ஐயோ எழுத வர மாட்டேங்குதுங்க, 12 மறுபடியும் 2 டேபிள்ல 3, 6. அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 6 are 18, 36 72. இல்ல, இது வேற ஏதோ பண்ணுவாங்க. மறுபடியும் 3 டேபிள் இருக்கு பாருங்க, மறந்து போச்சுங்க இந்த மெத்தட்லாம்.
1 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24. இதான் ஆன்சர்னு போடுவாங்க. அவன் அவ்வளோ கஷ்டப்பட போறது இல்ல. ரேஷியோ எடுக்க போறோம் 1:2. HCFல என்ன பண்ணோம்? சேம் சைடு டிவைட் பண்ணோமா, LCMல ஆப்போசிட் சைடு மல்டிப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். 124 சார் 124 சார் என்னங்க 24, 12 2s are 24, அதுதான் LCM. LCMக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோமா, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. மல்டிபிள்னா இப்ப 12ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன, இருங்க வேற பேஜ் போவோம், நல்லா கிளியரா புரியும் உங்களுக்கு. 12க்கும் 24க்கும் LCM கேட்கறானா, 12க்கும் 24க்கும் LCM கேட்கறானா, 12ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன, 24, 36, 48, அடுத்து என்னது 60, 72, 84, 96 டாட் 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 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 24ஓட மல்டிபிள்ஸ் என்னது, 48, 72, 96, 120, 144 டாட் 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 போயிட்டே இருக்குமா. இப்போ இதோட காமன் மல்டிபிள்ஸ் எடுத்தோம்னா இது எல்லாமே மல்டிபிள்ஸ். இங்க நான் போட்டிருக்கிறது எல்லாமே என்னதுன்னா நார்மலான மல்டிபிள்ஸ். ஓகேவா, நார்மலான மல்டிபிள். ஓகேவா, இதுல காமன் மல்டிபிள் எடுத்தோம்னா என்னென்னலாம் காமன் மல்டிபிள்ங்க, ரெண்டுலையுமே வர காமனானது என்னென்ன, 24, 48, 72, 96, இதுக்கப்புறம் 120 ரெண்டுலையும் வரும், 144 ரெண்டுலையும் வரும். இதுல இருக்கிறதுலயே, அதாவது இதுல இருக்கிறதுலயே லீஸ்டான நம்பர் எது, அங்க ஹையஸ்டான நம்பர் எடுத்தோமா, இங்க லீஸ்டான நம்பர் எடுக்க போறோம். 24 தானே இருக்கிறதுலயே சின்ன நம்பர், அதுதான் எல்சிஎம். ட்ரெடிஷ்னலா பண்ணலாம், மல்டிபிளிகேஷன் டேபிள் எடுத்து எது லீஸ்டா வருதுன்னு மைண்ட்ல தான் போடணும். டைம் அண்ட் ஒர்க்கா நான் மைண்ட்ல தான் போடுவேன். ஆனா என்னன்னா ஒரு மேல கஷ்டமான நம்பர் கொடுத்துட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது, அப்போதான் இது யூஸ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, 12 24 ஒரே டேபிள்னால பண்ணிட்டோம். 12 30 எல்சிஎம் என்ன வரும், மைண்ட்ல போடுறவன் வித்தக்காரன் 60. ஓகேவா, எல்சிஎம் 60 வரும். ஓகேவா, இது நம்ம மைண்ட்ல போடுறோம், திறமை இருக்குன்னா பண்ணிடலாம். திறமை இருக்குன்றது மீன்ஸ் போக போக நம்மளுக்கு வந்துடும், பார்க்க 60 இல்லைன்னா செஞ்சிருவாங்க. இப்ப என்ன, சரி ரேஷியோ எடுப்போம். ரேஷியோ என்னங்க, ரெண்டும் 6 டேபிள்ல வருமா, 2:5. இதான் மினிமம் ரேஷியோ. கிராஸா மல்டிப்ளை பண்றோம், கிராஸா மல்டிப்ளை பண்றப்ப எப்படி பார்த்தாலும் 60 தான். புரிஞ்சா, எல்சிஎம் மைண்ட்ல போடணும். கஷ்டமான நம்பருக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு நம்பர் எடுக்கிறேனே, 68 70 எல்சிஎம் கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது. என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே டிவைட் பண்ணுவேன். 34 35 இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது, கிராஸா மல்டிப்ளை பண்ணிடுவேன். 35 into 68 பண்றதுனால உங்க இஷ்டம், 34 into 7 பண்றதும் உங்க இஷ்டம். நான் 34 into 7 தான் பண்ணுவேன். 4 7s are 28, 8 பேலன்ஸ் 2 plus 3 7s are 21, which is 23. 238 என்னது, நாங்க ஏதோ தப்பா பண்றோம். 2380, அந்த 70க்கு 0 போட மறந்துட்டோம் பாருங்க. 2380 தான் காமனான எல்சிஎம். இந்த மாதிரி இடத்துல இப்பதான் பண்ணணும். இப்ப உங்களுக்கு படகுன்னு 68 into 70 கொடுத்துட்டுனா ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போனா நம்மளால உட்காந்து யோசிக்க முடியாது, மைண்ட்ல போட முடியாது. அப்போ மல்டிப்ளை இப்படி பண்ணிட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. புரியுதா என்ன பண்றோன்னு? எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் இதுதான். ரேஷியோ எடுக்கிறோம், கிராஸா மல்டிப்ளை பண்றோம், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, சரி கடைசியா ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிடுவோமா. இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரே டயத்துல HCF எடுக்க போறோம், ஒரே டயத்துல எல்சிஎம் எடுக்க போறோம். 24 அண்ட் இதோட டேபிள்ல வரக்கூடாது 80. இந்த ரெண்டு HCF எடுத்தோம்னா என்ன வரும், 8 டேபிள்ல வருமா. 3:, முதல் ரேஷியோ 3:10. ஓகே, அப்படியே டிவைட் பண்றோம், ரெண்டு சைடும் அப்படியே டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 24/3 8 80/10 8 தான்.
அப்படியே கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து என்னது, இந்த 8 வந்து என்னது, HCF. இந்த 8 வந்து HCF. அப்படியே கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். 24 10s are 240. 83s are 240 தான். இந்த 240 என்னது, எல்சிஎம். அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். ரேஷியோ எடுத்தோம்னா போதும், ரேஷியோ எடுக்க பழகிட்டா போதும். ஓகேவா? ரேஷியோ எடுத்துட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம், டைரக்டா டிவைட் பண்ணோம்னா HCF. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரெண்டு சைடு ஈக்குவலா வருதா நம்ம வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? வெனஸ்டேல இருந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் இப்ப பாத்துருவோமா? அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன்ல சில இதெல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றதுலாம் இப்போ சின்னதா பார்க்க போறோம். ரொம்பலாம் பார்க்க போறதுல சின்னதா. இப்போ உங்களுக்கு 6 டிவைடட் பை 3 டிவைடட் பை 2 இப்படி கொடுத்துட்றான். இப்படி கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன் டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு. இங்க ரெண்டு இடத்துலயும் டிவிஷன் இருக்கு. அப்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் டு ரைட். 6/3 பண்ணணும். இதுல வர வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதுல வர வேல்யூவை தான் என்ன பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். அதாவது 6/3/2. 6/3/2. அப்ப இது எப்படி எழுதலாம், 6/3 பெரிய டிவிஷன் போட்டு 2 கீழே ஒண்ணுமே இல்லை, அப்ப 1ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல்ல இருந்தா என்ன பண்ணணும்னு தெரியுமா, இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே டிவிஷன் எழுதலாம். அதாவது இது அப்படியே இப்படி மாறிடுங்க, இன்வர்ஸா டிவைட் ஆயிரும், 1/2ன்னு மாறிடும். ஓகேவா? சோ இதை நம்ம டைரக்டா 3 2 2 2 கேன்சல் பண்ணி 1ன்னு போட்டுடலாம். இது ஒரு வழி. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு படக்குன்னு இப்படி கேட்டுறேன், 5 வேணாம், 50 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 டிவைடட் பை 5. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூவா ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும்ன்றேன். ஃப்ராக்ஷன் வேல்யூவா ஆன்சர் கொடுக்க சொல்றேன். அப்ப எப்படி பண்ணுவீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ 6 டிவைடட் பை 3 டிவைடட் பை 2 போட்டப்ப நம்மளுக்கு என்னாச்சு, 6 இங்க மேல இன்டூ 1 வந்தாலும் இது 3 × 2ன்னு மாறிச்சா? இப்ப கீழே இருக்க ரெண்டும் ஒண்ணு சேருதா? a டிவைடட் பை b டிவைடட் பை cன்னு போட்டோம்னா அதை எப்படி எழுதலாம்னா a/bcன்னு எழுதலாம். இதை அப்படியே தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, மக்கப் பண்ண வேணாம். என்ன செய்யறோம்னு புரியுதா? இப்போ a டிவைடட் பை b டிவைடட் பை c டிவைடட் பை d இப்படி கொடுத்தானா இதை என்ன பண்ணணும்னா a/b இது ஒண்ணு, இதுக்கு வர ஆன்சரை c-ல டிவைட் பண்ணுவோமா? இதுக்கு டோட்டலா ஒரு ஆன்சர் வருமா? ஏன்னா லெஃப்ட் டு ரைட்ரா, இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம், அந்த வர வேல்யூவை c-யோட டிவைட் பண்ணுவோம், இதுக்கு டோட்டலா வர வேல்யூவை d-யோட டிவைட் பண்ணுமா? அப்போ இதுக்கு டோட்டலா வரதை தானே d-ல டிவைட் பண்ணுவோம். சோ இது என்ன ஆகும், மேல போகிறப்ப d இதோட மல்டிபிள் ஆகும், இங்க இருக்கிறது மறுபடியும் மேல போறப்ப இதோட மல்டிபிள் ஆகுமா? சோ இது எப்படி வந்துடும், a/bcdன்னு வந்துருமா? இதேதான் அங்க பண்ண போறோம், இதேதான் இங்க பண்ண போறோம். ஒரே நிமிஷம், இதேதான் இங்க பண்ண போறோம். மேல இருக்கிற a அப்படியே இருக்கா, கீழே மிச்சம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 2 × 2 × 3 × 5, 3 5s are 15, 15 2s are 30, 30 2s are 60. ஸோ ஆன்சர் என்னது, 5/6. இப்படி சொல்றவன் நார்மல் ஆஸ்பிரண்ட். 5/6க்கு ஆன்சர் என்ன வரும், வேல்யூ 0.833. எப்படா அப்படின்னு யோசிக்க கூடாது, படிச்சிருக்கோம். 5/6 என்னன்னு படிச்சிருக்கோம், 83.33% படிச்சோமா? பர்சன்டேஜுக்கு பதிலாக 2 பாயிண்ட் தள்ளி வந்துருமா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 0.833. எக்ஸாக்டான டிவிஷன் டெசிமல் வேல்யூ இது.
பர்சன்டேஜ் வேல்யூனா 83.33%. ஓகேவா 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 முடிச்சுக்கலாமா? வெனஸ்டே சாயந்தரம் 6:45. ஓகேவா உங்களுக்கு ஃபிக்ஸடா டைம் சொல்லிடுறேன். 6:45க்கு டெய்லி சாயந்தரம் ப்ரிலிம்ஸ்க்கான பேசிக் டாபிக்ஸ் வீடியோ லைவ் வந்துடும். வெனஸ்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம். வெனஸ்டே தான் வீடியோ லைவ் வரப்போறோம். சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் போகலாம். சரியா? ஓகே சொன்ன மாதிரியே ஒரு 7 கிளாஸ் ஒரு வாரம் சொன்னேன். பேசிக் கான்செப்ட் வேதிக் மேக்ஸ் வந்து ஒரு வாரம் போகும்னு 7 கிளாஸ்ல வேதிக் மேக்ஸை முடிச்சிட்டேன். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஐ திங்க் 3 to 4 கிளாஸ் 1 hour எடுத்தோம்னா ½ an hour அவ்வளவுதான் போச்சுன்னா 7 கிளாஸ் போகும். ஓகேவா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்பரா ஒரு 3 நாள் பார்ப்போம். அடுத்து அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகேவா சரி உங்களுக்கு இன்னைக்கு பாயிண்டர் கரெக்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லேப்டாப் மாத்தினதும் பாயிண்டர் வந்துருச்சு, ப்ராப்ளம் இல்லை. பழசுல லேக் ஆனனால பாயிண்டர் வராம இருந்திருக்கு. இதுல பாயிண்டர் வந்துருச்சு, எனக்கு தான் எழுத கஷ்டமா இருக்கு பாயிண்டர் வந்ததும். சரி பாயிண்டர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாச்சும் கொரிஸ் லேக் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா லேக் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெனஸ்டே லைவுக்கு வந்துருங்க. நாளைக்கு வேற ஏதாவது பேசிக் கான்செப்ட் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பா பேசிக் கான்செப்ட் அப்படியே முழுசா எடுத்திருக்க மாட்டேன். என்னென்ன மிஸ் பண்ணனோ அதை பூராத்தையும் கறந்து எடுத்து நாளைக்கு கிளாஸ். ஓகேவா இல்லைன்னா இந்த 7 நாள் பார்த்ததை ரிவிஷன் பண்றோம். நாளைக்கு ரெக்கார்டட் வீடியோ வரும். நாளைக்கு கண்டிப்பா 1 மணி நேரமாச்சும் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும். அந்த ரிவிஷனை பார்த்துட்டு கூட சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் ஆரம்பிப்போம். நாளைக்கு இந்த 7 கிளாஸோட ரிவிஷன் வந்துருங்க. அடிச்சு சொல்றேன் 7 கிளாஸோட ரிவிஷனை. வேற ஏதாவது பேசிக் கான்செப்ட் விட்டுருந்தேன்னா அதை எடுத்துருவேன். ஓகேவா நாளைக்கு 7 கிளாஸ் ரிவிஷன் பண்றோம். அடுத்து டைரக்டா சிம்பிளிஃபிகேஷன் வெனஸ்டே சாயந்தரம் 6:45. இனிமேல் டெய்லி 6:45 லைவ் வந்துடும். ஏன்னா 7:30க்கு ஐபிஎல் ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள முடிச்சு விட்டுருவேன். 6:45 to 7:30 லைவ் போகும். ஓகேவா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. வெனஸ்டே லைவ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ ரெக்கார்டட் கிளாஸ பாத்துருங்க. வேற ஏதாவது கொரிஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. முடிச்சுக்கலாமா? ஓகே டாடா பை பை.